கார்த்தி தீபா சீரியல் மே 29 அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். என்ன நடக்குதுன்னா, ஐஸ்வர்யா ரம்யா கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் தான் கார்த்தியோட 2வது அண்ணி, நான் தான் கார்த்தி லெட்டர் எழுதின மாதிரி உன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, எதுக்காக அப்படி லெட்டரை கொடுத்தீங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எல்லாமே ஒரு காரணத்தோடு தான். நீங்களே பார்த்தீங்கல்ல அந்த தீபா எப்படி இருக்கான்னு. தீபாவுக்கும் கார்த்திக்கும் கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா, அதான் நீங்களும் கார்த்தியும் ஒன்று சேர்ந்தா நல்ல பொருத்தமான ஜோடியாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் கார்த்தியோட 2வது அண்ணி அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை, கார்த்தியோட ஒரு நல்ல வாழ்க்கைக்காக எங்கேயாவது யோசிக்கிறீங்களா? தீபாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தீபாவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா தெரியும். இப்போ கூட அவள் நல்ல பொண்ணாக தான் இருக்கா. அவள் எந்த விதத்துலேயும் கார்த்திக்கு பொருத்தமானவ இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் தகுதி கொடுத்தது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பாரு. கார்த்திகை பொருத்தமான ஜோடினா அது நீ மட்டும்தான். நீ வீட்டில் போய் யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, சி, இப்படிப்பட்ட ஒருத்தியாக இருக்கா, தீபாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னு இப்படி பண்ணுறாளே, நம்ம தீபா கிட்டே இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு ரம்யா நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னாச்சு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா, உன்னைய நான் கொஞ்சம் மீட் பண்ணணும், கோயிலுக்கு வர முடியுமா அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம தீபாவும் உடனே வர ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, நம்ம திட்டம் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நம்ம திட்டமா, இது உன்னுடைய திட்டம், நீ தானே ரம்யா கிட்ட நேரடியாகவே பேசுகிறேன், ரம்யா ஒத்துப்பான்னு நீ தானே சொன்ன, கடைசியில் பார்த்தியா ரம்யா என்ன சொல்லிட்டான்னு பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்னு உனக்கு தெரியும்ல, நான் கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, என்ன பண்ண போகிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இன்னுமே தீபாவை பற்றி தப்பாக ரம்யா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவள் ஒரு நாள் அந்த தீபாவை தூக்கி எறிஞ்சிட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி ரம்யா சாதாரண ஆள் கிடையாது. ஆனந்த் என்கிட்ட ரம்யா பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயம் தவறுனாலும் அவன் நம்மளை சும்மா விட மாட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சீனசிப் பண்ணி ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யாவும் தீபாவும் மீட் பண்ணுறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னாச்சு ரம்யா, என்னை அவசரமாக வர சொன்னியே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, அந்த ஃபோட்டோவை காமிச்சு இது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இவங்க தான் என்னுடைய அக்கா அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, அக்கான்னு சொல்கிற, ஆனால் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு தீபா கேட்குறாங்க, என்னாச்சு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நான் ஆஃபீஸில் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு, அது வேறு யாரும் இல்லை, கார்த்தியை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஐஸ்வர்யா இடையில புகுந்து கார்த்தி என்னை லவ் பண்ணுற மாதிரி லெட்டரை என்கிட்ட கொடுத்தா. நானும் கார்த்தி என்னை லவ் பண்ணுறாருன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கார்த்தியோட ஒய்ஃப் நீன்னு தெரிஞ்சதோட அந்த எண்ணத்தையே நான் தூக்கி போட்டுட்டேன். ஆனால் அந்த ஐஸ்வர்யா என்னை நேரடியாக கூப்பிட்டு என்ன சொல்கிறா தெரியுமா, நீங்களும் கார்த்தியும் தான் பொருத்தமான ஜோடி, அந்த தீபாவை விவாகரத்து பண்ணி விட்டுட்டு நீங்கள் கார்த்தியை லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியுமா ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, அவள் என்ன தப்பு பண்ணா, இப்போ அவள் வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அவங்க இப்போ வீட்டில் இல்லை, அவங்க பண்ண தப்பால் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா கேட்குறாங்க, அப்படி அவள் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கர்ப்பமாக இருக்கேன்னு 3 மாதம் வரைக்கும் எங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருந்துட்டாங்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்காக தான் அவங்க என்னைய பழி வாங்கணும்னு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுறாங்க போல் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, தீபா, நீ ரொம்ப பாவம், இந்த குடும்பத்திலையா நீ இத்தனை நாளும் இருந்து கிளம்புன அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம், நான் ஆரம்பத்தில் வீட்டுக்கு வரும் பொழுது ஐஸ்வர்யா என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு அத்தையவே கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டாங்க, அதனால தான் அவங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை தீபா, நான் இல்லைன்னாலும் கண்டிப்பாக இன்னொருத்தரை வச்சு உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அவள் திட்டம் போடுவா, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, விடக்கூடாது, ஏதோ என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு இருக்குது, அதுக்காக நான் அந்த வீட்டை விட்டுட்டு வர முடியாது, நான் அத்தைக்கிட்ட சொல்லி பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா,
நீ கொஞ்சம் அந்த ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ரம்யா, நீ கொஞ்சம் அவகிட்ட பாதுகாப்பாக இருந்துக்க, ஏன்னா அவள் ஈஸியாக மனசை மாற்றிடுவா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சே தீபா, என்றைக்கு உன்னுடைய ஹஸ்பண்ட் கார்த்தின்னு தெரிஞ்சிச்சோ அன்றைக்கே நான் இந்த எண்ணத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படின்னு. அப்போ தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, தீபா ரொம்ப பாவம், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, அதனால தான் அந்த ஐஸ்வர்யா ஈஸியாக தீபாவை ஏமாத்துறதுக்கு இப்படி பண்ணுறா. இப்போவே இப்படி பண்ணுறாளே, இதுக்கு முன்னாடி என்னென்ன தீபாவை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாள் அப்படின்னு ரம்யா தீபாவுக்காக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ரம்யாவை பார்க்குறதுக்கு கோவிலுக்கு ஐஸ்வர்யா வராங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக ரம்யாவை பார்த்து, ரம்யா நான் சொன்னதுக்கு என்ன முடிவெடுத்த அப்படின்னு. இதை கேட்ட ரம்யா செம்ம டென்ஷன் ஆகி ஐஸ்வர்யாவை ஓங்கி அறையிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே அடிப்பா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் ஒன்றும் தீபா கிடையாது ரொம்ப தலை குனிஞ்சு இன்னசென்ட்டாக இருக்கிறதுக்கு. நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? இங்கே பாரு, தீபா எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இது மாதிரி தீபா கார்த்தியோட வாழ்க்கையில் தலையிடாத அப்படின்னு. ஆனால் என் மனசை மாற்றுறதுக்கு நீ முயற்சி பண்ணுறியல்ல, இங்கே பாரு, இதுக்கப்புறம் தீபா கார்த்தியோட வாழ்க்கையில் நீ தலையிட்டேன்னா அவ்வளோ தாண்டி உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி ஓங்கி அறையிறாங்க ஐஸ்வர்யாவை. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, கண்டிப்பாக நீ பண்ண தப்புக்கு ஒரு நாள் அனுபவிப்பா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் அனுபவிக்கிறேனோ இல்லையோ, ஆனால் உன்னையை நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ டக்குன்னு அரைஞ்சிட்டா, ஆளாளுக்கு என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு. அப்போ ரியா அந்த இடத்துக்கு வராங்க. நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு வராங்க. அப்போ ரியா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, அடி ஐஸ்வர்யா, உனக்கு எப்படித்தான் வேணும், ஒழுங்காக பிளான் பண்ண தெரியுதா எங்கேயாவது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன ரியா நடந்ததை பார்த்தியா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இல்லையே, நான் ஒன்றும் பார்க்கலையே, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அந்த ரம்யா என்னை அடிச்சிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, சரி விடுங்க, எப்படி தீபாவை இந்த வீட்டுக்குள்ளே வரவிடாமல் பண்ணுறதுன்னு அடுத்த பிளானை போடுங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதான் பண்ண போகிறேன், நான் கண்டிப்பாக அவளை விட மாட்டேன், ஒரு நாள் அவளை நான் கொலை பண்ணலைன்னா பார்த்துக்கோ அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கொலை பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஜெயிலுக்கு போவீங்க, அதோட இந்த விஷயத்த தீபா அபிராமிகிட்ட சொல்லிட்டான்னா பெரிய பிரச்சனையாகும், அதுக்கு என்ன பண்ண போகிறதுன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆஹா, நடந்த விஷயத்தில் இதை மறந்துட்டேனே அப்படின்ட்டு ஐஸ்வர்யா நேராக அபிராமி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட அபிராமி கேட்குறாங்க, எங்கடி வந்த அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை என் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, உனக்கும் இந்த வீட்டுக்கு தான் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு, அப்புறம் என்ன தைரியத்தில் வர அப்படின்னு. அப்போ தீபா அபிராமி கிட்ட, அத்தை இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அப்படின்னு விஷயத்த சொல்ல, இதை கேட்ட அபிராமி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ திருந்தவே மாட்டா போல, இவகிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது, தீபாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஏன் தான் இவ இப்படி முயற்சி பண்ணுறா அப்படின்னு அபிராமி டென்ஷன் ஆகுறாங்க.